வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான நம்ம நாட்டுக்கோழி குழம்பு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட, அதுக்கப்புறம் ரைஸ் கூட, புலாவ், பிரியாணி எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நான் சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் குக்கர் சூடு பண்ணி அதில் நான் இதை கறி போட்டு வதக்க போகிறேன். அதில் நான் வெள்ளைப்பூடு, இஞ்சி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டு நல்லா வதக்க போகிறேன். இதை வதங்கி வந்தப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கி அதில் உள்ள தண்ணி வற்றிட்டு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றாமலே வதக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சூடு பண்ணி தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கு தக்கன நீங்கள் சூடு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் 2 சிட்டி விட்டு அதை அமர்த்திடுங்க. கறி இது வேக வச்சு நீங்கள் மட்டன் எப்படி வேக வைக்குமோ அது மாதிரி வேக வச்சு நீங்கள் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் காஞ்ச தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன காஞ்ச தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் லவங்கம், பட்டை, கிராம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எவ்வளோ தேவை ஃப்ளேவர் அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காஞ்ச தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை தேங்காய் கூட எடுத்துக்கிடலாம். காஞ்ச தேங்காய் நான் நல்லா வதக்குதேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச தேங்காய் நல்லா வதக்கிக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் அதை கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம இந்த கரம் மசாலாலாம் போட்டு வதக்கிக்கிடுங்க. இதை வதக்கி நல்ல ஒரு மையா இது நல்ல மைய பேஸ்ட்டாக அரைக்கிறோம் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மைய பேஸ்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நல்லா அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணி நான் அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலை ஏன் போடுதோம் அப்படின்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு தடம் பிடிச்சாலும் சரி, பெரியவங்களுக்கு யாருக்கும் ஜலி, தடுமோ எதுக்குனாலும் இதை சூப் மாதிரி குடிங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சில்லி பவுட்ரு, வெறும் வத்தல் பொடி, வெறும் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா பொடி, இவ்வளவும் நீங்கள் பொடியல் போட்டுட்டு அவிச்சு வச்ச சிக்கனை நீங்கள் அப்படியே அதில் கொட்டிடுங்க. இந்த அவிச்சு வச்ச சிக்கன் நீங்கள் குழந்தைகளுக்கு அந்த சூப் கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை அந்த தண்ணி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு தான் பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இந்த வெறும் குழம்பு குடிக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மகாராஷ்டிராவில் சிக்கன் ரசம்னு சொல்லி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இப்படி இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.